ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன்லி ஃபார் லவ் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பரபரப்பாக அவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டைமில் அவருக்கு கீழே ரிசப்ஷன் ஏரியாலேருந்து கால் வரும். இந்த மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பர்சன் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே டயத்தை பார்த்துட்டு 1 மணிக்கு தானே இன்டர்வியூ, அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் சார், நான் வேணா வெயிட் பண்ண சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்கள நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். அவங்க வரதுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிஸ்கில் இருக்கிற திங்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்க்க அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கூட கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக உட்காந்துருப்பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான அந்த பர்சனுமே நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபேஸை பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோனோட ஆஃபீஸில் அந்த லிங்க் இருப்பா இல்லையா, அவள் தான் நம்ம ஹீரோயினோட இன்டர்வியூ அவுட்லைன் கொஷின்ஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருடிட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ பார்த்ததுமே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம், நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் கம்பெனிலேருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. ஷோயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ ஒர்க் இருக்குது, அவங்களால இன்னைக்கு வர முடியல, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இன்டர்வியூ கொடுக்க ரெடி ஆகிடுறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கிற அந்த பேப்பரை ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கையிலேருந்து கொஷின்ஸ் இருக்கிற அந்த பேப்பரை வாங்கிட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு செக் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆல்ரெடி கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண கொஷின்ஸ்லாம் கிடச்சிருக்கும். இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது இதுவும் சேம் கொஷின்ஸ், அதே கொஷின்ஸாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட மாறாமல் அதே கொஷின்ஸ் தான் இருக்கும். சரி ஓகே, அப்போனா இது வந்துட்டு ஷூயை ரெடி பண்ண கொஷின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கொஷின்ஸ் பேப்பரை கொடுத்ததுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே படிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்ப்பாரு, என்னடா அது இவ இப்படி படிச்சுட்டு இருக்காளே, கொஷின்ஸ் கேட்குற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இதே டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 1 மணிக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. வந்ததுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சேர பாருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைன் பண்ண போவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த லிங்கோட பேர் வந்துட்டு அதில் இருக்கிறத பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் இவ எதுக்காக இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அங்கே வெளியில் நின்றுட்டு இருப்பாரு. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு ஓடி போயிட்டு மிஸ்டர் இது மாதிரி 1 மணிக்கு இன்டர்வியூ கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு, அதான் நான் கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆல்ரெடி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்களே, வந்து இன்டர்வியூ கூட எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிடுது. சரி ஓகே இந்த லின் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட சாரி இது மாதிரி எங்கள் டீம் மெம்பர்ஸ்குள்ளே கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கல, நாங்கள் இது மாதிரி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் வருவார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் நம்ம ஹீரோ பார்த்தது அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. ஆனால் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசாமல் அவர் பாட்டு நேராக அப்படி முறைச்சிக்கிட்டு அவர் வெளியே பார்த்துட்டு போயிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவர் கண்டுக்காதபடி அப்படியே போயிடுவார். நம்ம ஹீரோயின் உடனே ஐயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷீ ஒரு நிமிஷம் இல்லைங்க, இதுமாரி வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. உடனே அசிஸ்டன்ட் வந்துட்டு இல்லை உங்களுக்கான இன்டர்வியூ டைம்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ சார் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை முக்கியமான ஒரு 5 கொஷின் அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணலை, நீங்கள் ஜஸ்ட் பேசிக்கான கொஷின்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த 5 கொஷினில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பார். உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், நான் ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் கேட்க மாட்டேன், கொஞ்சம் டைம் கிடச்சா போதும், அந்த 5 கொஷின்ஸை நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சி கேட்பாங்க. சரி ஓகே அந்த 5 கொஷின்ஸ் என்னென்ன முதல்ல அந்த கொஷின்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு அந்த எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தானே பார்த்து வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. நம்ம ஹீரோக்கு தெளிவாக புரிஞ்சிருது, ஓகே இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு தான் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் கோவமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட வேலையை பார்க்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்கள், இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும், அப்போ தான் உங்களோட கம்பெனியை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வரும், உங்களோட கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லுவார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போயிட்டு ஏறுவாங்க. லிஃப்ட்டில் நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஏறினதுமே நம்ம ஹீரோ கிட்ட சார் நான் தெரிஞ்சுக்கலாமா, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ பதிலே சொல்ல மாட்டார். இந்த டைமில் அவருக்கு கால் வரும். அவர் பார்த்தீங்கன்னா
அட்டன் பண்ண மாட்டார். உடனே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவருக்கு கால் வரும். வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவை அங்கிள்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பா இல்லையா, குவீன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் கால் பண்ணுவா, இது மாதிரி அங்கிள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்தி விட்டுருவாரு லிஃப்ட்டில். அவளை ஒழுங்காக இருக்க சொல்ல, நான் தான் கால் அட்டன் பண்ணுறேன்னா பிஸியாக இருக்கேன்னு தெரியாது அவளுக்கு, அவள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவார். நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இப்போ அவள் தான் வந்துட்டு இப்போ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதா நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுமே சாரி மேடம், இதுமாரி சார் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயின் ஒரு லுக் விடுவார். சரி இவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது, நம்ம கத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல. என்னடா அது திரும்பி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஸ்மைல் தான் போடுவாங்க. சரி இவ சிரிச்சிட்டே தான் இருப்பா போல் பார்க்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே கார் பார்க்கிங்க்கும் அழைச்சிட்டு வந்துடுறாரு. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவார். நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியல, எதுக்கு காரில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நீங்கள் தானே முன்னாடி ஒரு டைம் சொன்னீங்க, உங்கள் காரில் எனக்கு ஒரு ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த கேப்பில் கூட நான் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு இப்போ 2 hours ட்ராவல் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுவாங்க. காரில் ஏறி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வாயை திறக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோமே வாயை திறக்க மாட்டாங்க. யாருமே பேசாமல் இருக்கிறதால என்னடா அது யாருமே பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு டைம் அந்தளவு கிடையாது, சீக்கிரமாக உங்களோட கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகே, முதல்ல கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நேம் வந்துட்டு இதுமாரி ஷியான், நான் வந்துட்டு இதுமாரி இந்த கம்பெனியோட சிஇஓவாக இருக்கேன், என்னோட ஏஜ் வந்துட்டு 27 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு இதுமாரி சொல்லுவாங்க, நான் இதுமாரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன், என்னோட பேர் ஷூயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, எப்படி அன்றைக்கி வந்துட்டு குவான்ஷி பார்ட்டிக்கு வந்துட்டு நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இந்த சிட்டிலேயே குவான் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி ரொம்பவே பெரிய கம்பெனி, அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே அதில் வந்துட்டு ஜாயின்ட் ஆகிப்பாங்க, அதுலேயும் பார்ட்டி நடத்துகிறதே உங்கள் ஃப்ரெண்டு குவான்ஷி தான், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க நான் கெஸ் பண்ணேன், அதே மாதிரியே நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே உங்களோட கொஷின் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கொஷின்ஸுமே கேட்பாங்க. கடைசியாக ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு, இதுமாதிரி நீங்கள் தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கிறப்ப உங்கள் அப்பா வந்துட்டு என்ன முடிவு எடுத்தார், அவரோட பதில் என்னவா இருந்தது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இதுமாதிரி நம்ம கம்பெனி வந்துட்டு ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகிடுச்சுப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம கம்பெனியை தூக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை நீ தான் பார்த்துக்க போகிறேன், நான் ரிட்டையர் ஆக போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோட அப்பா. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லைப்பா நான் வந்துட்டு தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோட அப்பா கோவப்படுவார், இல்லை இது உன்னோட கம்பெனி, இது நம்ம ஃபேமிலி கம்பெனிப்பா, நீ தான் வந்துட்டு நடத்தணும், அப்புறம் யார் கம்பெனி நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதான் மாமா இருக்காருப்பா, மாமா பார்த்துப்பாரு, நான் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை பார்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடிவு எடுத்திருப்பாரு. இதேமாரி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிவாதமாக இருக்கிறதால நம்ம ஹீரோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. போகும்போது வந்துட்டு சொல்லுவார், இதுமாரி நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன், என்னோட கார் இங்கே வீட்டில் சும்மா தானே இருக்குது, நீ அந்த காரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்கப்பா நான் அந்த காரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக ஒரு கிஃப்ட் மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த காரை வந்து கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ இப்போ நினச்சி பார்த்துட்ருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே முடிஞ்சிடுது, இன்டர்வியூக்கான கொஷின்ஸ் எல்லாமே. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிளோட பிளேஸுக்கு தான் வந்திருக்காரு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ரொம்பவே அவுட்டரில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும் இந்த பிளேஸே. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குதிரைலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஹீரோட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைலாம் இங்கே வளர்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேரம் வந்து சரி ஓகே கொஷின்ஸ்லாம் முடிஞ்சிச்சுல்ல, நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போவார். நம்ம ஹீரோயின் முழிப்பாங்க, அட லூசு பயலை எங்கே வந்து நிறுத்தி எங்கே போக சொல்கிற, காட்டுக்கு நடுவில் வீடை கட்டி வச்சுருக்கீங்க, இங்கே வந்து என்னை இறக்கி விட்டு போக சொல்கிறியே, கார் கூட வராது, நான் எப்படி கேப்லாம் புக் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பார். உடனே நம்ம ஹீரோயின் இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு, சார் உங்களோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நாங்கள் வந்துட்டு எங்களோட டிஜிட்டல் மேகசினில் உங்களோட வாய்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ணலாமா, நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னொரு கொஷின் இருக்குது சார், அந்த கொஷினை கேட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன கொஷின் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லாமலே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பார். இது வந்துட்டு என்னோட கொஷின் கிடையாது, நிறைய ரீடர்ஸோட கொஷின்ஸ் தான் இது, நிறைய மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க இதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் போவார். ஆனால் நம்ம ஹீரோயின் விடாமல் இன்னொரு கொஷின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லியான் டெக்னாலஜி கம்பெனி கூட சைன் பண்ண போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. எப்படிடா இதெல்லாம் கூட இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஷாக்கா எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும், உனக்கு எங்கே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் சார், இதுமாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறவங்கள வந்துட்டு நாங்கள் என்றைக்குமே வெளியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. கரெக்டாக இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அங்கிள், அதாவது குவான் கேபிட்டலோட ஓனர் குவான் பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவார் நம்ம ஹீரோவை. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் கொடுக்குன்னு ஓடி போயிட்டு சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்கள் தானே குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு துருத்துருன்னு போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ஒரே ஷாக். என்னம்மா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டு, இதுமாரி என்னோட பேர் வந்துட்டு ஷூயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மேஜர் வந்து ஜேர்னலிசமாக இருந்தாலும் என்னோட மைனர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஸ் தான். அதுலேயும் என் காலேஜில் வாலில் கவர் ஃபோட்டோவே வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவும் ஷியான் சாரோட அப்பா ஃபோட்டோவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுமாதிரி நம்ம ஹீரோயின் நிறைய சொல்கிறதுனால அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவார் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ தான் வந்துட்டு உன்னோட பேர் என்ன சொன்ன, ஷூயி தானே, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா யோசிப்பார். யோசிச்சுட்டு உன்னோட ஆர்டிகல்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், நீ தான் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுனியா, ரொம்பவே டெப்த்தாக சூப்பராக இருக்கும், நான் என்னமோ ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் நீ இவ்வளோ எங்கே இருக்க, இவ்வளோ டெப்த்தாக எப்படி உன்னால் ஆர்டிக்கல் எழுத முடிஞ்சது, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அது சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த குவான் அங்கிளுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். அப்போ தான் இந்த அங்கிள் சொல்லுவார், இது மாதிரி இந்த பையன் இருக்கானே இவன் எப்போவுமே இங்கே தனியாக தான்மா வருவான், இதுமாரி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுமாரி உன்னை வந்து அழைச்சிட்டு வந்தது, இதுமாரி ஒரு பொண்ணை இவன் இது வரைக்கும் அழைச்சிட்டு வந்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. நீ வர்றது தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் அங்கே 2-3 குதிரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு இதுமாரி உங்ககிட்ட நிறைய குதிரை இருக்கணுமே எனக்கு தெரிஞ்சு, ஆனால் உங்ககிட்ட என்ன 2-3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா இதெல்லாம் என்னோட நார்மல் குதிரை தான், என்னோட பெஸ்ட்டு குதிரை எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் சொல்லுவார். ஓ அப்படியா, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆர்வமாக கேட்பாங்க. ஏன் பார்க்கக்கூடாது, நீ தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஹீரோக்கா காண்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நக்கலாக வந்துட்டு என்னை இந்த இடத்த விட்டு கிளம்ப சொன்னீங்களே, ஆனால் குவான் சாரே கடைசியிலே என்ன இன்வைட் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே இவர் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பில்டிங்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி வரதை பார்த்ததும் நீ என்ன உள்ளே வர, நான் உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் வரியா நீயோ அப்படிம்பாரு நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க. சரி ஓகே நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே போயிடுவார். நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த குவான் அங்கிள் வந்துட்டு ஒரு குதிரையோடு வருவார். குதிரையோடு வந்தவர் அங்கே இருக்கிற ஒரு கம்பியில் அந்த குதிரையை கட்டி போட்டுட்டு உனக்கு எப்போலேருந்துமா ஷியானை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க இல்லை எனக்கு அவர் தெரியாது, இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரி ஓகேம்மா இதுமாரி வந்துட்டு நீயும் ரைட் போகலாம்ல வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவார். இல்லை எனக்கு வந்துட்டு ஹார்ஸ் ரைட்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. பரவாயில்ல ட்ரை பண்ணி பாரு, என்னோடய ஒய்ஃபோட பழைய ட்ரெஸ் கூட உள்ளே தான் இருக்குது, உனக்கு அது ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வரியா நான் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் வந்து கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வருவாங்க. சரி ஓகே வாமா உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை. போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டோராக இருக்காது. நம்ம ஹீரோ அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சைட் அடிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ மானம் போச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் தான் நோட் பண்ணுறாரு, ஓ நம்ம ட்ரெஸ் சரியாக பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் வந்துட்டு அவரோட ஒய்ஃபோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இது உனக்கு கரெக்டாக இருக்கும் நான் வெயிட் பண்ணுறேம்மா வெளியில், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுவார். நம்ம ஹீரோயினுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கே இருக்காரா கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எந்த சவுண்டுமே இருக்காது. சரி ஓகே அவர் கிளம்பிட்டாரு போல் நம்ம போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க. இதுமாரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு பட்டன்லாம் வந்துட்டு கழட்டிட்டு மாற்றிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கேட்கும். அவருக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். ஓகே நம்ம முதல்ல இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெளியில் வருவார். என்னடா அதை வெளியில் சத்தம் கேட்குது, அப்போ மிஸ்டர் ஷீ அங்கே தான் இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் ஷீ ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு ஒரு பெல்ட் இருக்குது, இந்த
பெல்ட் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ளே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவர் நம்ம கிட்ட தான் வராருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு கோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிட்டு கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக கிட்ட வந்துடுவார். ஆனால் நம்ம ஹீரோ உள்ளே போக மாட்டார். இவ ஏதோ ட்ரிக் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த பெல்ட்டை போட தெரியல அப்படின்னா நீ வந்துட்டு ஹார்ஸ் ரைட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவார். அவர் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருப்பாங்க. லூசு பயலே, ஜஸ்ட் இந்த பெல்ட் எப்படி போடுறதுன்னு தானே கேட்டேன், அதை சொல்லி கொடுத்துட்டு போனால் என்னவா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த டைமில் ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் எப்பவும் போல நம்ம ஹீரோ இந்த மாதிரி குதிரை கூட இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே லுக்கு விட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை. இந்த டைமில் இந்த குவான் அங்கிள் பார்த்தீங்கன்னா சாதுவாக அமைதியாக இருக்கிற ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்காக அழிச்சிட்டு வருவார். இந்த குதிரை ரொம்ப பொறுமையான சாதுவான குதிரைமா, நீ இந்த குதிரையில் ரைட் பண்ண, ஷியான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக போயிடுவார். வேறொரு குதிரையை எடுத்துக்கிட்டு போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த குதிரை இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா தடவி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த குதிரை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, க்யூட்டான பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்டக்க வந்துட்டு அது ஆம்பளை குதிரையே இல்லை, முதல்ல அந்த குதிரை ஒரு பொம்பளை குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஓ அப்படியா, அப்போ ஓகே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார், நான் வந்துட்டு குதிரை மேலே ஏறி உட்காடுறேன், நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குதிரையில் ஏறி உட்காந்துப்பாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பாரு. நம்ம ஹீரோயினியே பார்த்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா சடனாக அவருமே குதிரையில் ஏறி உட்காந்துப்பாரு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவர் ஜஸ்ட் சொல்லிக் கொடுப்பாரு, நம்ம தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவர் பின்னாடி ஏறி உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட்டாக இருக்கிறதும் சரி ஓகே நீ கரெக்டாக உட்காந்துக்கோ அப்புறம் டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு ரைட் பண்ணுவார். அந்த குதிரை நார்மலாக பொறுமையாக நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் இப்போ தான் குதிரையில் உட்காந்துருப்பாங்க. அதனால் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட விட்டுருவார். அந்த குதிரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு பயமாக இருக்க, ப்ளீஸ் நிறுத்துங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சடன் பிரேக் போடுற மாதிரி குதிரையை பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிடுவார். அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இலக்காரமாக சிரிச்சிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் கிட்டே வேணுனே வம்பெழுத்து இருந்திருப்பாரு நம்ம ஹீரோ. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு குதிரை நின்னதுமே வந்துட்டு அந்த குதிரையிலேருந்து டக்குன்னு குதிச்சிடுவாங்க. அவங்க கால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுரும். இறங்கிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போதும் சார், இது மாதிரி வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுவே போதும், எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்கிப்பாங்க. இறங்கிட்டு நேராக போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தண்ணி தான் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வேறு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எப்பவும் போல். லூஸு ஏன் இப்படி பண்ணுறான், இவன் மனுஷனா இல்லை மிருகமா, வேணும்னே வந்துட்டு இவன் இப்படி பண்ணுறான், குவான் அங்கிள் முன்னாடி என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கிள் கேட்பாரு, என்னப்பா உனக்கு நான் சொல்லி தானே கொடுக்க சொன்னேன், ஏன் அந்த பொண்ணை வேணும்னே பயன்படுத்தினேன், நீ வேணும்னே தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் அங்கிள், அவள் வந்துட்டு ரொம்பவே போல்டாக இருக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா, சரி ஓகே அவள் எவ்வளோ தைரியமானவ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு என்னவோ அவள் உன்னோட டைப்புன்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்பாரு. இல்லை அங்கிள் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். அந்த டைமில் அங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணுவாங்க, என்னடா இவங்க ரெண்டு பேரும் நம்மளே பார்க்குறாங்களே, இந்த லூசு பையன் வேற குவான் சார் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டான், நான் நல்லா பில்டப் கொடுத்து வச்சுருந்தேன் என்னை பற்றி, கடைசிக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிட்டு சோகமாக உட்காந்துருப்பாங்க. இந்த டைமில் வந்துட்டு அங்கிள் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்பாங்க, இதுமாதிரி நீ சும்மா வரமாட்டியே, கண்டிப்பாக ஏதாவது பேசுகிறதுக்காக தான் என்கிட்ட வந்திருப்பேன், சொல்லு எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்பாரு. நம்ம ஹீரோவுமே சொல்லுவார், இதுமாரி வந்துட்டு லியான் டெக்னாலஜி கூட நான் வந்துட்டு சைன் பண்ண போகிறேன், அந்த கம்பெனியும் என் கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுதுப்பா, இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உன்னோட அப்பாவோட கம்பெனி வந்துட்டு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு அதாவது டவுன் ஆகி இருக்கும்போது உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் சேர்ந்து வந்துட்டு கை தூக்கி அதை நிறுத்தினாங்க, கண்டிப்பாக வந்துட்டு நீ அவங்க மனசுலாம் கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துக்கவே கூடாது, இது வந்து உன்னோட முடிவு மட்டும் கிடையாது எல்லாரோட முடிவும் தான், அதனால் நீ ஒன்றையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும், நீ எது பண்ணாலும் அது எல்லாரையும் தான் பாதிக்கும், முக்கியமாக மிஸ்டர் டியான் அவரையும் இன்னும் சில பேரையும் நீ கஷ்டப்படுத்திடவே கூடாது, அவங்களாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணுறாரு, அட்வைஸும் பண்ணிட்டு தான் இருக்காரு.
நம்ம ஹீரோவுமே புரியுது அங்கிள், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு இந்த லியான் டெக்னாலஜி கூட வந்துட்டு இதுமாதிரி டைப் பண்ணிக்கிறது மூலயமா என் கம்பெனி வந்துட்டு பெரிய லெவல் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. பதிலுக்கு அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா, புரியுதுப்பா, இதுமாரி குவான் கேபிட்டலோட ஃபண்டுமே கூட இதில் வந்துட்டு அடங்கி இருக்குது, நீ இருக்கிற ஒரு முடிவுமே பார்த்து எடு அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓகே அங்கிள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த குவான் அங்கிள் வந்துட்டு இதுமாரி குவீன் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்துட்டாலாமே, நான் கேள்விப்பட்டேன், சைனாக்கு வந்துட்டாளாவ, அவள் எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஹீரோவுமே ஆமாம் அங்கிள், அவள் வந்துட்டா, வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கா, அவளை என்ன தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அவள் ரொம்ப ரொம்ப டேலண்டான பொண்ணுப்பா, அவள் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டு, கண்டிப்பாக வந்துட்டு நீ ஏதாவது ட்ரைன் பண்ண அப்படின்னா அவள் கண்டிப்பாக வந்துட்டு அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் அங்கிள், அவளை எங்கேயாவது வேலைக்கு அனுப்பினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, வேலைக்கு தானே, ஏன் உன் கம்பெனிலேயே வேலைக்கு சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள் அவள் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்கா, வேற எங்கேயாவது வெளியில தான் வேலைக்கு வேற ஏதாவது கம்பெனிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்போ நீ ஏன் கம்பெனிக்கு அனுப்பு, குவான் கேபிட்டலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவார். குவான் கேபிட்டலில் யார் இருக்கா, உங்கள் பையன் குவான்ஜியில் இருக்கான், அவன் இன்னும் செல்ல கொடுத்து வீணாக்கிடுவான் அவளை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கிள் கிட்ட சொல்லும்போது, ஆமாப்பா அதுவும் கரெக்டு தான், அவன் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான், தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான், அதுலேயும் குவின்னும் அவனும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வையன் கம்பெனியவே ரெண்டாக்கிடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் அங்கிள் ஒரு ஐடியா கொடுப்பாரு. நீ ஏன்ப்பா தெரிஞ்ச கம்பெனிக்கெலாம் அனுப்பணும், புதுசாக எதுவுமே தெரியாத கம்பெனி, ஏதாவது வெளி கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அவளை வேலைக்கு அனுப்பு, அப்போ தான் அவள் ஒழுங்காக இருப்பா, கற்றுப்பா, அதே நம்ம கம்பெனியில் இருந்தால் அவள் லூட்டி தான் அடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவார். ஆமாம் அங்கிள் நானும் அதான் யோசிக்கிறேன், பட் ஆனால் எந்த ஃபீல்டில் அவளை அனுப்புறது அப்படிங்கிறத எனக்கு புரியலை, எதை மாதிரியான கம்பெனிக்கு அனுப்புறதுன்னு தான் தெரியலை, அவள் இது வரைக்கும் எதில் டேலண்ட் அப்படிங்கிறதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீ ஒன்று பண்ணலாமே, அவளை வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் ஆக்கலாமே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஐடியா கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிப்பார். ஆமாப்பா ஜேர்னலிஸ்ட் ஆகலாமே, அவள் தான் துருன்னு பேசுவாள், எல்லாருக்கூடயும் சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடுவா, அவள் ஜேர்னலிஸ்ட் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அங்கிள் சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜேர்னலிஸ்ட் தான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க, ஜேர்னலிஸ்ட்னா இவ்வளோ மாதிரி ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே பார்ப்பாங்க, இந்த ஆள் ஏன் இப்போ நம்மளை இப்படி வெறிக்க பார்க்குறான், லூசு பையன் வேறு ஏதாவது பிளான் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருப்பாங்க. நீ என்ன வேணால் பிளான் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடியே நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே ஓகே அங்கிள் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரிப்பா ஆல்ரெடி உனக்கு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாங்க. நைட் ஆகிடும் வரதுக்கு, நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட முதல்ல இதுமாதிரி ஷூ மேடத்தோட வீட்டுக்கு போங்க, அவங்கள ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு டிரைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கம் தான் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே திரும்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லூசாயா நீ, உனக்கு அறிவே இல்லையா, ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்காளே அவளுக்கு சோறு தண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்தியா, எப்போயிலேருந்து நான் சாப்பிடாமல் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியாமல் மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டைமில் வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் வேலையை தான் பார்த்துட்ருப்பாரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே வந்து பார்த்துட்ருப்பாரா. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் எகெயின் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது எப்படியோ இவன் நிஜமாவே க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து மேனிக்கே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவுமே பாப்பாரு, என்னடா அதை உட்காந்துக்கிட்டே தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்கி கீழே விழ போயிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் ஷோல்டர் கொடுத்து அப்படியே தாங்கி பிடிச்சி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினுமே நல்லா ஜாலியாக நம்ம ஹீரோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா. இந்த டைமில் நம்ம ஹீரோயினை இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததுனால நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா நர்வஸாக இருக்கும் ஒரு மாதிரி. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்க மாட்டார். உடனே நம்ம ஹீரோயின் டிரைவர்கிட்ட மிஸ்டர் ஷீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாருக்கு வந்து இடையில கால் வந்துச்சு, அர்ஜென்ட்டாக யாரையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பாதிலேயே கார்லேருந்து இறங்கிட்டாரு. இறங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார்கிட்ட நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கார்லேருந்து இறங்கிடுவாங்க. பட் ஆனால் நொண்டி நடப்பாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அந்த குதிரையிலேருந்து டங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குதிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க காலில் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். அப்படியே நொண்டி நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களே திட்டிப்பாங்க, நான் சரியான லூஸு, இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல அவர் கார்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்கேன் பாரு, ஐயோ கடவுளே, தூங்கும்போது
சொல்லும்போது ஏதாவது கொரட்டை கிட்ட விட்டுருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வேற நினச்சி பயந்துட்டு இருக்காங்க. கொரட்டை மட்டும் விட்டுருந்தேன் அப்படின்னா என் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது தான் நோட் பண்ணுறாங்க. அவங்க காதில் இருக்கிற ஒரு தோடு பார்த்தீங்கன்னா கார்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஐயோ தோடு கார்லேயே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி பரவாயில்ல, அது ஜஸ்ட் 25 ரூபீஸ் தானே, போனால் போட்டோம், அந்த ஆள் தான் நமக்கு எப்படி குதிரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தானே, அதுக்கு வந்துட்டு நம்ம அவனுக்கு கொடுத்த ஃபீஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே பாவமாக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட், அதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, ஷான் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுமாதிரி இன்டர்வியூலாம் முடிஞ்சிடுச்சு, நான் ஆர்டிக்கல் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி இப்படி சொல்கிறவா, நம்ம கொஞ்ச நேரம் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷான் பொண்ணு கூப்பிடுவா. இல்லடி எனக்கு வந்து ஆர்டிக்கல் ரெடி பண்ணணும், நாளைக்கு வந்துட்டு எடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா யாரை மீட் பண்ண வந்திருக்காருன்னா அந்த லியான் டெக்னாலஜி கம்பெனியோட ஓனராக இருக்கிற மிஸ்டர் சென் இருக்கார் இல்லையா, அவர் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. மிஸ்டர் சென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நர்வஸாக இருக்காரு. நம்ம ஹீரோவால் புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக அந்த லியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் சென் இருக்கா இல்லையா, இவரோட கம்பெனிக்கு வந்துட்டு 50 மில்லியன் பணம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இதேமாரி வந்துட்டு அவங்க உங்களுக்கு 50 மில்லியன் தானே கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு என் கம்பெனி கூட சேர்ந்து இதுமாரி நம்ம 2 கம்பெனியும் சேர்ந்து சிப்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு நிறையவே லாபம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த சென் இருக்கா இல்லையா, அவர் தயங்கிக்கிட்டே அவங்க கொடுக்குற அந்த 50 மில்லியன் பணம் வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு வந்துட்டு தேவைப்படுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் கம்பெனி மெம்பர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அந்த மிஸ்டர் சென்னை. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராமல் நேராக அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் காரில் வந்துட்டுருப்பாரு. அப்போ தான் பக்கத்து சீட்டில் நம்ம ஹீரோயினோட ஒரு தோடு இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இது அவளோட தோடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினை பற்றியும் கொஞ்சம் நேரம் யோசிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆர்டிக்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு காலில் வேறு அடிபட்டிருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஆர்டிக்கலையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. எடிட்டர் படித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரெடி பண்ணினேன், இதுமாரி இன்டர்வியூவும் நல்லபடியாக போச்சு, இதுமாரி ஆர்டிக்கலும் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா நீ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட வாய்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம எதுக்காக மேடம் டிஜிட்டல் மேகசைனில் வந்துட்டு அப்லோட் பண்ணக்கூடாது, இதுமாரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, இதுமாரி நம்ம வந்து பண்ணது இல்லையேம்மா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல மேடம் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு இதுக்கான ஃபுல் பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு இதுமாரி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, சரி ஓகே நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, அவரோட வாய்ஸை வந்துட்டு டிஜிட்டல் மேகசைனில் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் அவ்வளோதானே, நான் இதை பற்றி சீஃப் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.